ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா NHM Converter சாஃப்ட்வேரை Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகும்போது அந்த ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான சொல்யூஷனை தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் இங்கே Windows 10ல் NHM Converter சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சாஃப்ட்வேரை சேர்த்து அந்த 1.1 .NET ஃப்ரேம்ஒர்க் வெர்ஷனையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணுறதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அது .NET ஃப்ரேம்ஒர்க் 1.1 இன்ஸ்டால் பண்ணுறதுனாட்டி தான் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சின்ன எரர் மாதிரி காட்டுது. இந்த ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அந்த எரர் நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி எரர் நிறைய பேருக்கு வருது. எல்லாருக்குமே இந்த Windows 10ல் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஒரு வீடியோ போட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, அதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடுச்சு. இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சின்ன எரர் மாதிரி காட்டுது. காமன் லாங்குவேஜ் ரன் டைம் எரர் அப்படிங்கிற எரர் காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு .NET ஃப்ரேம்ஒர்க் 1.1 அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஆப்ஷன் ஃபீச்சர்ஸில் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, கண்ட்ரோல் பண்ணல போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. செகண்ட், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கும். அதில் போய்ட்டு .NET ஃப்ரேம்ஒர்க் 3.5ன்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அது அன்டிக்கில் இருக்கும். அதை டிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துருங்க. அதில் ஓகேன்னு கொடுத்த பிறகு லெட்ஸ் விண்டோஸ் அப்டேட் த ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அந்த ஓகேன்னு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அந்த .NET ஃப்ரேம்ஒர்க் 3.5 அதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் NHM Converter சாஃப்ட்வேர் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் அது ஓப்பன் ஆகும். எந்தவித எரரும் காட்டாது. ஸோ இதுதான் அதுக்கு உண்டான சொல்யூஷன். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃபில் போய்ட்டு .NET ஃப்ரேம்ஒர்க் 3.5 டிக் பண்ணி விட்டுருங்க. அது அன்டிக்கில் இருக்கும். டிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அகைன் நான் NHM Converter இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு எந்த வேறு எரரும் காட்டாது பாருங்கள். அது ஸ்மூத்தாக அது லான்ச் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய் எவ்ரிவன்.